தற்போதைய கிடைத்த அண்மை செய்தி, நெல்லையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அது நெல்லை மாநகரோட புறநகர் பகுதியான தச்சநல்லூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் அந்த பல மாதங்களாக சாலை பணிகள் நடைபெற்று இருக்குது. இந்நிலையில நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியான சேரன் மகாதேவியிலிருந்து ஒரு பெட்ரோல் டேங்கர் பெட்ரோல் நிரப்புறதுக்காக தச்சநல்லூர் பகுதிக்கு வந்துட்டு இருக்குது. அப்போது கங்கைகுண்டன் அருகில் இருக்கிற ராஜபதி அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் கணேசன், அவரது தாயார் சண்முகம் மற்றும் அவரது 2 குழந்தைகள் மாரிச்செல்வி, சமீரா உள்ளிட்ட 2 பேர், மொத்தம் 4 பேர் என்ன பண்றாங்கன்னா கார்ல ஏத்து வர்றாங்க. சரியா மணிக்கும் பைக்ல ஏத்து வர்றாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதுறதுல 4 பேரும் சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. இறந்து போனது அக்கம் பக்கத்தை அதாவது எடுத்து என்ன பண்றாங்கன்னா போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு அந்த உடலை கைப்பற்றி தற்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்குது. அதாவது நெல்லை மாவட்ட காவல் ஆணையர், துணை ஆணையர்கள் உள்ளிட்டோர் தற்போது அந்த புலன் விசாரணையை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த புறவழிச்சாலையானது கடந்த பல மாதங்களாக பராமரிப்பு காரணமாக இப்ப ஒரு பக்கமா திருப்பி விட்டு அதன் அடிப்படையில் அடிக்கடி விபத்து நிகழ்றது இங்க சகஜமாயிட்டு இருக்குது. தற்போது உச்சகட்டமா 4 பேர் இறந்திருக்கிறது. இங்க கடும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.